என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஜிமிக்கிஸ் டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டெம்ப்ளேட் செய்ய போகிறேன். அதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வெட்டிங் கார்டு இல்லாட்டி ஒரு இது மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஒரு கார்டு எடுத்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஆஃப் பார்ட்டில் நீங்கள் உங்களோட டிசைனை வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்குக்கு எப்பயுமே ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி அந்த பட்டர் பேப்பரில் உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணுவோம். இது அதை விட ஈஸியான மெத்தட். நீங்கள் டெம்ப்ளேட் வச்சும் இது மாதிரி மேக் பண்ணி நீங்கள் செய்யலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜிமிக்கியோட டவுன் பார்ட்டை செய்ய போகிறேன். உங்களுடைய கம்மல் அண்ட் ஜிமிக்கி ரெண்டுமே சேம் விட்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஃபுல் பார்ட்டும் சேம் சைஸில் கிடைக்கும். இப்போ இந்த டவுன் பார்ட்டை ஈவன் பண்ணிக்கோங்க. அது ஒரு கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுன் பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சி டிசைனை ஆரம்பிக்கலாம். இப்படி சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் கரெக்டாக அந்த சென்டர் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம வரைகிறது க்ராஸாக செஞ்சிடக்கூடாது. கீழே இருக்கிற அந்த ஜிமிக்கியும் கொஞ்சம் கேப் விட்டு, நம்ம ஹேங்கிங்க்கு கேப் விட்டு அதையும் இப்படி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் லைனில் வர்றதுக்காக தான் நாங்கள் லைனை ட்ரா பண்ணேன். இப்போ நடுவில் நான் ஒரு குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சென்டராக நீங்கள் பார்த்து வைக்கணும். ரொம்ப க்ராஸாக இந்த சைட்ஸில் கொஞ்சம் மூவ் ஆகி அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி மூவ் ஆனால் உங்களுடைய லைன், நீங்கள் அந்த ஜிமிக்கிஸில் போகிற அந்த பீட்ஸ் லைன் உங்களுக்கு ஈவனாக கிடைக்காது. அதனால ரொம்ப சென்டராக பார்த்து நீங்கள் இந்த குந்தன் ஸ்டோனை பிளேஸ் பண்ணணும். இல்லை எனக்கு குந்தன் ஸ்டோனை பிளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது பீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் டிசைன் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிசைனை முடிச்சுட்டு நடுவில் அந்த கேப் கிடைக்கிறப்ப நீங்கள் அந்த நேரத்தில் லாஸ்ட்டாக கூட நீங்கள் குந்தன் ஸ்டோனை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருந்தால் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுன்ற டுட்டோரியல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிங்கிள் பீட்ஸாக போடுறேன். நீங்கள் டபுள் பீட்ஸாக கூட போடலாம். ஆனால் நல்லா டைட்டாக வச்சு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. அது இருந்தால் நல்லா இருக்காது பார்க்க. அதனால அந்த லைன் மேலேயே அழகாக நெருக்கமாக நீங்கள் போட்டுட்டு வரப்ப ஜிமிக்கி டிசைன் ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ரோவாக பார்க்கறதுக்கு லைன் யூனிஃபார்மாக அழகாக இருக்கணும். இப்போ ஹேங்கிங்ஸ் செய்யறதுக்காக அந்த சென்டர் லைன்லேருந்து இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சமாக ஹேங்கிங்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட இயரிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த டிசைன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஹேங்கிங்ஸ் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஹேங்கிங்ஸ் செய்கிறதுக்காக நான் இது மாதிரி பீட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்.
கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது இது மாதிரி. அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அதை செய்ய போகிறேன்னு. இப்போ பாருங்கள், ஸ்மால் பீட்ஸ், 1 பிக் பீட், அப்புறமா 2 ஸ்மால் பீட்ஸ். இது மாதிரி தான் வந்து இந்த ஹேங்கிங்கான பேட்டர்ன் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு ஹேங்கிங்க்கு நடுவுலையும் யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து கேப் கொடுத்து கரெக்டான டைரெக்ஷனில் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். அது மாதிரி பார்த்து பொறுமையாக இதை வந்து செய்வோம். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக ஹேங்கிங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறோம். கரெக்டான கேப் விடுங்க நடுவில். இப்போ ஹேங்கிங் செஞ்சாச்சு. மேலே அந்த இயரிங்கோட டாப்பில் வந்து ஒரு பேர்ல் பீட் வச்சு அதை சுற்றி ஒரு லைன் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி டாப்பில் அழகாக இருக்கும். தனியாக உங்களோட இயரிங்கை எடுத்து காமிக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ கீழே செய்ய போகிறோம். இதையும் வந்து மேலே இருக்கிற மாதிரியே லைனாக வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். பாருங்கள், ஒரு லைன் முடிஞ்சதும் இது மாதிரி நெருக்கமாக அடுத்தடுத்த லைன் வந்து நல்லா நெருக்கமாக வந்து இது மாதிரி போடுங்க. இப்படி சென்டரில் வந்ததும் உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே நம்ம கொடுத்த பேர்ல் பீட் மாதிரியே கீழே ஒரு பேர்ல் பீட் வச்சு நான் பண்ணுறேன். அப்புறம் ஹேங்கிங்கும் செஞ்சு முடிக்க போகிறேன். பாருங்க, ஹேங்கிங்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய பேக் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்க, நல்லா டைட்டான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதில் பேக்லையும் கிடைக்கும். இது மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய கூட நீங்கள் ஹேங்கிங்ஸ் போடலாம். இது எல்லாமே வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். நான் இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்படி டவுன்வர்ட்ஸ் அது மாதிரியான டிசைன்லேயும் இதை போடலாம். இது மாதிரியான டிசைன்ஸ் உங்களுடைய பிளவுசஸ், சாரீஸ், ஸ்லீவ்ஸ் எதில் வேணால் வந்து நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.